தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விஜய் அப்பா இலங்கை சார்ந்தவர், கண்டியில நாய்க்கர் இனத்தை சேர்ந்தவர். விஜய் அம்மா ஹைதராபாத் பூர்வீகம், தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேரும் தெலுங்கர் தான். விஜய் நாளடைவிலே ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் என்ற இடத்துல தஞ்சமடைஞ்சார் விஜய் அப்பா. அதன் பிறகு பின்னணி பாடகராக சென்னை வராரு. சோபனா அம்மாவும் ஹைதராபாத்திலிருந்து பின்னணி பாடகராக சென்னை வராங்க. ரெண்டு பேரும் சந்தித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். விஜய் விஜய் அம்மா தெலுங்கர், அப்பா தெலுங்கர், விஜயும் தெலுங்கர் தான். ஆனால் அதனால தான் தெலுங்கர்கள்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற காரணமே அதுதான். இங்கேருந்து வெற்றி வாய்ப்புன்னு சொன்ன உடனே நமல் ராஜபக்ச உடனே சிறப்பு வெற்றி வாழ்த்துக்கள், மீண்டும் உங்கள் நல்லா சிறப்பாக செய்யுங்க, அருமையாக செய்யுங்க அப்படின்னு பதிவிடுறார். இதான் உண்மை. எத்தனையோ பேர் தெரியாத கழிச்சடைகளுக்கு தளபதி தளபதி என்கிறார்கள். இந்த நாட்டை தமிழை ஆள முடியல, ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு, ரொம்ப வெக்கமா இருக்கு, வெக்கக்கேடா இருக்கு. மற்ற மாநிலத்துல அந்தந்த மாநிலத்துக்கார ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான். தமிழ்நாடு மட்டும் தமிழை என்னடா பாவம் செஞ்சான் ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டம். நம் இனம் தோற்கடிக்கப்பட்டோம், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு காலம் நாம் சினிமா கூத்தாடிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் நாம் அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தோல் திருமாவளவன் தெலுங்கர், மு.க. ஸ்டாலின் குடும்பமும் தெலுங்கர் தான். தமிழன் ஏண்டா ஆட்சி செய்ய முடியல அப்படின்னா ஆட்சி செய்ய முடியல, ஒற்றுமை கிடையாது. தமிழனும் ஒற்றுமை இல்லை. இபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ போய் பிஜேபிக்கு கூட்டணி வச்சார். இவங்க ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், திராவிடர்கிட்ட போய் சரணடைச்சிட்டார். அதனால் தமிழர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை. தமிழருக்கு தேவைய தமிழர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. அவங்க ஒரு சீட்டு அரை சீட்டு தொண்டு சீட்டுக்கு போய் அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. அற்ப பதவிக்கு பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. அது மாதிரி சீமான் ஒன்றும் செய்யலையே. சீமான் அது மாதிரி செய்யலையே. தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டாரே சீமான் தான், வேற எவனுமே கிடையாது. சீமான் பெஸ்ட்.